ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய இருக்கிற டிஷ் சிக்கன் கிரேவி. 1/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 மீடியம் சைஸ் ஆனியன், டொமேட்டோ, கறி லீவ்ஸ், பே லீவ்ஸ் அதாவது பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, லவங்கம், சோம்பு அண்ட் ஏலக்காய். கொஞ்சமாக டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் புதினா இலை, அதுக்கப்புறம் நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போது இந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோவை நல்லா மின்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் போல் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்திருக்கேன். இதை 1 பாதியமாக, அதாவது 1க்கு 2 நச்சு நம்ம குழம்புல ஆட் பண்ணால் இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தையும் 1க்கு 2 நம்ம நச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நல்லா அடிகனமான கடாய் வச்சுட்டு ஹீட் பண்ணியாச்சு. ஹீட் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லெண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் நம்ம தாளிக்கட்டுக்கு எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஆனியனை ஆட் பண்ணிப்போம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அண்ட் ஸ்மால் ஆனியன்ஸ் எடுத்து வச்சோம்ல, அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணலாம். நல்லா இது பொன்னிறமாக வறுத்து வரட்டும். இப்போது நல்லா ஆனியன் வதங்கி சுருண்டு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கறி லீவ்ஸ் அண்ட் புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ ஒன்று சேர கலந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற டொமேட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நமக்கு ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சதுனால வெங்காயம் எது தக்காளி எதுன்னு தெரியாத அளவுக்கு எல்லாம் என்ன ஒன்று சேர வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலந்து விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா அந்த சிக்கனில் இருக்கிற ஜூஸிஸ் எல்லாம், அதாவது தண்ணியெல்லாம் நம்மளோட கிரேவியில் இறங்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வைப்போம். அப்போது அந்த தண்ணியெல்லாம் இறங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணோன்னா சிக்கனில் நல்லா சூப்பராக இந்த உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து வரும். நம்ம தண்ணியை ஆட் பண்ணாமல் பாருங்கள், இதில் நமக்கு ஜூஸிஸ் இறங்கி இருக்கிறது நல்லாவே தெரியுது. இந்த சமயத்தில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 ஸ்பூன் ஆஃப் மஞ்சத்தூள், வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற தனியாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தென் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது கடைசியாக தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் கிரேவிக்கு நல்லா உங்களுக்கு டெக்ஸ்சர் திக்னஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோன்னா அப்போ காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை வெறுமனே நம்ம அப்படியே திக்காக வைக்க போகிறோம், தேங்காய் ஊற்றாமையே நம்ம வெறுமனே வைக்க போகிறோன்னா நீங்கள் கம்மியாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடைசியில் தேங்காய் விழுது ஊற்ற போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் நான் ஸ்பைஸை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இது வேகிறதுக்காக ஒரு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும், வெயிட் பண்ணலாம். எல்லா டிஷ்ஷுக்கான ஒரு ஹீரோ இருக்கார்ல, அவர் நம்ம ஆட் பண்ண மறந்துட்டோம். ஸோ ராக் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா வெந்து வரட்டும். நம்ம மூடி போட்டு இப்போ வேக வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். சூப்பராக நம்ம கிரேவி ரெடியாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பூ விழுது அரைக்கிறதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. தேங்காய் அரைக்கும்போது கொஞ்சமாக கசகசா, ஒரு 4 சோம்பு, ஒரு 4 கல்லை வச்சு அரைச்சோன்னா உங்களுக்கு கிரேவியே வேறு லெவலில் இருக்கும். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம சிக்கன் இறக்கும்போது ஊற்றி இறக்கிக்கலாம். நம்மளோட கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி. கொஞ்சம் சிக்கன் வேகணும். வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பூ விழுதை ஊற்றிட்டோன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் விழுதை ஊற்றிக்கலாம். இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம கிரேவி ரெடி. யாருக்கெல்லாம் மட்டனை விட சிக்கன் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு மட்டனை விட சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய். ஹலோ வெயிட் பண்ணுங்கள். பாய்னு சொன்ன உடனே வேறு வீடியோ பார்க்க போயிடாதீங்க. நம்மளோட ஃபைனல் டச் பிளேட்டிங். இந்த சிக்கன் கிரேவியோட சூடாக தோசை இல்லை இட்லி இல்லை சாதம் எதுனாலும் அம்சமாக இருக்கும். செஞ்சு பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.